ஏன்னா எவ்வளோ கஷ்டம் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டேன். அப்போ கூட வரதராஜர் என்னை ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. இறைவனுக்கு மிக மிக நன்றி. இறைவனுக்கு அடுத்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏடிசிக்கும் ஏடிசியின் ஆசிரியர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அந்த உங்களை மாதிரி கீழே வந்து உட்காந்துட்டு கிளாஸ் கவனிக்கும் போதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அந்த வழியில் கூட இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அந்த வார்த்தை, அந்த ஊக்க உரை அதுதான் மீண்டும் செயல்பட வச்சது என்ன. இப்போ குரூப் 2A செலக்ட் ஆகி ரெவென்யூவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஏடிசியும் ஏடிசியோட ஆசிரியர்களும் தான் காரணம். ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா பற்றி பேசிட்டே இருப்பேன் நான். இருந்தாலும் ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஐயா வந்து ஏகாம்பரநாதன் மேலே வச்சிருக்க அந்த பக்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வைப்பார், லைவாக வருவார். அப்போ வந்து என் அப்பன் ஏகாம்பரநாதன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான்னா அப்படியே ஏகாம்பரநாதரே கருவறையில் இருக்கிற ஏகாம்பரநாதரே நம்ம மனக்கண்ணில் வந்து காட்சி தருவார். அப்படியே ஷாக்காக என்னடா இது ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போக கூட மாட்டோமே, அவரே வந்து காட்சி தராரு அப்படின்ட்டு. ஐயா ஏகாம்பரநாதன் மேலே வச்சிருக்க பக்தியும் ஏகாம்பரநாதர் ஐயா மேலே வச்சிருக்க பாசமும் அந்த கனெக்டிவிட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா இலக்கியம் இலக்கணம் அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துடுவார். இலக்கியம் எடுக்கும்போது இப்போ சிலப்பதிகாரம் எடுக்கிறாரு அப்படின்னா நம்மளை கண்ணகி கூடயே ட்ராவல் பண்ண வைப்பார். மணிமேகலை எடுக்கிறாரு அப்படின்னா மணிமேகலை கூடயே கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ சங்க இலக்கியம் எடுக்கிறாரு அப்படின்னா சங்க காலத்துக்கே சத்தத்தையே பெயர்த்தெடுத்து அங்கே எடுத்துன்னு போய் கிளாஸ் நடத்துவார். நம்ம இங்கே இருக்கிறோமா அங்கே இருக்கிறோமானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புனையா ஓவியம் புனர்பெயர்ந்தென்ன அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சியான வரும், பக்கத்துலேயே நெடுந்தொகை அப்படியும் வரும். அது கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம குழம்புவோம். ஆனால் ஐயா வந்து மணிமேகலை எடுக்கும்போது என்ன சொல்லுவார், சீத்தலை சாத்தனார் வந்து பௌத்த மத துறவி, அவர் வந்து ரொம்ப வர்ணிக்கக்கூடாது, ஆனால் மணிமேகலையோட அழகை வர்ணிக்காமலும் இருக்கக்கூடாது. மணிமேகலை நடந்து வர அழகை பார்த்து புனையா ஓவியம் புனர்பெயர்ந்தென்ன அப்படின்ட்டு மணிமேகலை எடுக்கும் போதே இந்த வரியை சொல்லிடுவார். அதனால் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வராது. நம்ம கரெக்டாக கவனிச்சோன்னா நம்ம ஐயா அன்னைக்கு இதை சொன்னாரே, நெடுந்தொகைக்கு கை போவாது. நடந்து வந்தவள் மணிமேகலை, கூறியவர் சீத்தலை சாத்தனார், நூல் வந்து மணிமேகலை, மொத்தமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக வர கொஸ்டின், அந்த செய்யுளடி எல்லாமே ஐயா தெளிவாக எடுத்து கொடுத்துடுவார்.